நிறையா யோகான்னு சொல்கிறது 2 ரகம் இருக்குது. நிறையா ஒன்று ஜிம்னாஸ்டிக் செய்கிறது, நல்லா உடம்பை வளைச்சி நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு காட்டுறதுக்கு. இன்னொன்று நம்ம இந்த உடம்பை வளைக்கும் போது நம்ம நாடிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு மனசு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அது இதுதான் யோகா. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குருட்டை போய் கற்றுக்கலாம். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட அதுதான் உண்மையான யோகாவாக இருக்கும். தன் மனசையும் உடம்பையும் தன் நாடியையும் ஒருமுகப்படுத்துறது தான் யோகா. நாராயணா இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க, அதுக்கும் நம்ம ஆன்மீகம் கடவுள் சம்பந்தமான விஷயத்துக்கும் என்ன பிரயோஜனம், என்ன விஷயமா சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த யோகா செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை நம்ம உருமுடிக்கும் போது பிரம்மத்தோடு இணைப்போம், பிரம்மாண்டத்தோடு இணைப்போம். அந்த இணைக்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல பூஜை பண்ணுறதுனாலையோ ஜபம் பண்ணுறதுனாலையோ தியானம் பண்ணுறதுனாலையோ தான் உடம்பு ஒத்துக்காது. அந்த ஒத்துழைக்கிறதுக்காகத்தான் இந்த யோகா. அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா பிரம்மாண்டத்தில் இருக்கிற சக்தி கூடயோ நம்ம வணங்குற ஒரு தெய்வத்தின் கூடயோ இணைகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும், ஒரு படிக்கலாக இருக்கும். நாராயணா நீங்கள் யோகா கற்றுக்க ஆசைப்படுறீங்க, இல்லை சன்னியாசிகளோ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் கற்றுக்கணும், இல்லை ஒரு குடும்பத்தை கற்றுக்கக்கூடாதா நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. யோகாவில் 2 ரகம் இருக்குது. ஒரு ரகம் ஒரு குடும்பஸ்தன் கற்றுக்கிறது, இன்னொரு ரகம் சன்னியாசி கற்றுக்கிறது. இப்போ குடும்பஸ்தன் எதை கற்றுக்கணும், உடம்பு சம்பந்தமான விஷயத்த நலப்படுத்துறதுக்கு ஆரோக்கியத்துக்கு கற்றுக்கிறது இருக்குது. ஒரு சன்னியாசி இறைவனையும் பிரம்மத்தையும் அடையிறதுக்கு கற்றுக்கிறது இருக்குது. நீங்கள் 2ஐயும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குருட்ட போய் யோகா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் எதை கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மிகவும் நல்லது கொடுக்கும். ஓம் நம சிவாய.